ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். அவர்கள் சொல்லியிருக்கலாம். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். இந்த கிராமர் நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் புது எக்ஸாம்பிள்ஸோட அகைன் இதை நான் ரீகால் பண்ணுறேன். தே டெல் அப்படின்னா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு மாற்ற போகிறோம். இப்போ தே டெல், டெல் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசண்ட். டோல்டு அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட். தே டோல்டு, அவர்கள் சொன்னார்கள், சொல்லி முடிச்சிட்டாங்க, நடந்து முடிஞ்சிருச்சு. அவர்கள் சொல்லி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தே வுட் ஹாவ் டோல்டு. வுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். அந்த ஹாவ்க்கு அடுத்து வர்ற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். வுட் ஹாவ் டோல்டு, அவர்கள் சொல்லி இருக்கலாம். நான் செலவழித்திருக்கலாம். ஐ ஸ்பெண்ட், நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் செலவழித்தேன், நான் செலவழித்திருக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஒரு வேர்பு, வேலையை குறிக்கும் வார்த்தை, அதை லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். ஐ ஸ்பெண்ட், நான் செலவழிக்கிறேன். ஐ ஸ்பெண்ட், டி வரும். நான் செலவழித்தேன், இது பாஸ்ட் டென்ஸ். ஐ வுட் ஹாவ் ஸ்பெண்ட், நான் செலவழித்திருக்கலாம். இந்த ஸ்பெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த வுட் ஹாவுக்கு அடுத்து வர்ற ஸ்பெண்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். மிடில் இருக்கிற சென்டென்ஸில் இருக்கிற ஸ்பெண்ட் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. உறவினர்கள் சாப்பிட்டிருக்கலாம். இப்போ ரிலேட்டிவ்ஸ் ஈட், உறவினர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்போ உறவினர்கள் சாப்பிட்டனர், உறவினர்கள் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஈட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டன். ஸோ ரிலேட்டிவ்ஸ் ஏட், உறவினர்கள் சாப்பிட்டனர், ரிலேட்டிவ்ஸ்லாம் சாப்பிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் வுட் ஹாவ் ஈட்டன், உறவினர்கள் சாப்பிட்ருக்கலாம். இப்போ உறவினர்கள் சாப்பிட்டனர் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்ருக்கலாம், இல்லைன்னா சாப்பிடாம கூட இருந்திருக்கலாம். மாணவர்கள் வாசித்திருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ரீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? மாணவர்கள் வாசிக்கிறார்கள். இந்த ரீட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். வாசித்தனர் பாஸ்ட் டென்ஸ் என்னது? வாசித்திருக்கலாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ரீட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ரெட். ஆனால் ஸ்பெல்லிங் வந்து அதே ஸ்பெல்லிங் தான், ஆர்இஏடி தான். ஆனால் உச்சரிப்பு மட்டும் ரெட் அப்படின்னு வாசிக்கணும். ரீட், ரெட், ரெட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரெட்டு தான். அதாவது இந்த வுட் ஹாவுக்கு அடுத்து ஆர்இஏடி இருக்குல்ல, அதையும் ரெட் அப்படின்னு தான் வாசிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வுட் ஹாவ் ரெட், மாணவர்கள் வாசித்திருக்கலாம். பாஸ்ட் டென்ஸ்க்கும் ரெட்டு தான், ஸ்டூடெண்ட்ஸ் ரெட். நீங்கள் எடுத்திருக்கலாம். யூ டேக், நீங்கள் எடுங்கள் அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லணும், நீங்கள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை சொல்லுங்கள். இப்போ இந்த டேக் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் டுக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். ஸோ இது தெரிஞ்சால் தான் இந்த சென்டென்சஸே சொல்ல முடியும். இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ டுக். யூ வுட் ஹாவ் டேக்கன், நீங்கள் எடுத்திருக்கலாம். டேக்கன் இஸ் தி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் வேர்ப் டேக். நாங்கள் வந்திருக்கலாம். வி கம், கம்னா வர்றது, நாங்கள் வருகிறோம். இப்போ நாங்கள் வந்தோம், நாங்கள் வந்திருக்கலாம். இந்த ரெண்டு சென்டென்சஸையும் சொல்லுங்கள். கம் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம். ஓகே, ஸோ கம், கேம், கம். வி கேம், நாங்கள் வந்தோம். வி வுட் ஹாவ் கம், நாங்கள் வந்திருக்கலாம். அவர் பேசியிருக்கலாம். அவர் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஹீ ஸ்பீக்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த வாக்கியம் இருக்குது, ஹீ ஸ்பீக்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வாக்கியம் எழுதுகிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இந்த இடத்துல சப்ஜெக்ட் எது? இந்த சென்டென்ஸில் ஹீ. அப்போ ஒருத்தர் தான், ஹீனா ஒருத்தர், சிங்குலர். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் வர்றதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், ஹீ ஸ்பீக்ஸ். அந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தே, வி,
இந்த மாதிரி பன்மை வந்துருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப மட்டும் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். இப்போ அவர் பேசினார், அவர் பேசியிருக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். He speaks, he spoke, ஸ்பீக்கோட past tense spoke. He would have spoken, அவர் பேசியிருக்கலாம். He would have spoken. உறுதியாக தெரியல, அவர் பேசியிருக்கலாம். ஸோ அந்த would have spoken, இந்த ஸ்ட்ரக்சர் would have ப்ளஸ் past participle, போயிருக்கலாம், பேசியிருக்கலாம், வந்திருக்கலாம், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. நீ போயிருக்கலாம். இப்போ நீ போ அப்படிங்கிறதுக்கு யூ கோ. கோ அப்படின்னா போ அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூ வெண்ட். கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். இப்போ நீ போயிருக்கலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் டாபிக்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.